யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தை உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். யோபோட லைஃப் பத்தி உங்களுக்கு தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்க கிட்ட போய் கேட்டா கூட யோபோட லைஃப் பத்தி தெரியும். சோ பைபிள்லயே ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னா யாருதான்? யோபு தான் அப்படின்னு சொல்லியே நம்ம பழக்கிட்டோம், அப்படிதானே? சரி, ஓகே. ஆனாலும் பைபிள்ல இன்னும் அதிகமா கஷ்டப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அவரை பத்தி உங்களுக்கு கடைசியில ஃபைனல் டச்சப்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. சோ யோபு ரொம்ப பைபிள்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப உபத்திரப்பட்டிருக்காரு, எல்லாத்தையும் இழந்துட்டாருன்னு சொல்லி நம்ம யோபு பத்தி அதிகமா எல்லாருமே பேசுறது உண்டு. அநேக மெசேஜஸ்ல எல்லாருமே சொல்றோம். சோ யோபு எல்லாத்தையுமே இழந்து போறாரு. அவர் குடும்பத்திலயா இருக்கட்டும், அவருக்கு இருக்க செல்வாக்குலயா இருக்கட்டும், அவர் ஊழிய காரியங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவர் எல்லாவற்றையுமே இழந்து போறார். எல்லா பிள்ளைங்க மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. மத்த எல்லாத்தையும் என்ன பண்றாரு? யோபு டோட்டலி இழந்து போயிடாரு. அப்ப அவங்க மனைவி என்ன சொல்றாங்க? தேவனை தூஷித்து பேசாம ஜீவனை விட்டு இப்படி ஒரு கடவுளை தேடுறதுக்கு என்ன பண்ணிடு, செத்தே போயிரு அப்படின்னு சொல்லிட்டான் மனைவி கூப்பிட்டு. ஆனா யோபு தன்னுடைய வாயினாலே பாவம் செய்யாதிருந்தார். யோபு என்ன பண்ண, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கூட தன் நாவினாலே பாவம் செய்ய. அடுத்த வசனத்தை வாசிங்க, அதுல இருக்கும். தேவன் கையிலே நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா என்றார். இதில் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை பாத்தீங்களா? தேவனுடைய கையிலால நன்மையை மட்டும் வாங்கும். நன்மை வாங்கும்போது வாவி எசப்பா தேங்க்யூ சொன்னேப்பா. ஆண்டவர் கஷ்டத்தை கொடுக்கும் போது மட்டும் நீ ஆண்டவரை என்ன பண்ணலாமா? தூஷிக்கலாமா? எப்படி நீ தூஷிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நல்ல மனுஷன் பாத்தீங்களா யோபு? நன்மை அனுபவிக்கும் போது தேங்க்யூன்னு சொன்ன உன்னோட வாயால ஏன் ஒரு கஷ்டம்னு வரும்போது ஏசப்பா எனக்கு துணையா இருங்க, ஏசப்பா என் கூட இருங்கன்னு ஏன் சொல்ல முடியல? அதை விட்டுட்டு ஆண்டவரை தூஷித்து நீ செத்து போக சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு யோபு என்ன பண்றாங்க? அவன் மனைவிய பார்த்து பைத்தியக்காரியே அப்படின்னு சொன்னாங்களே தவிர ஆண்டவர் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவருடைய நம்பிக்கையில விசுவாசத்துல அவர் எப்படி இருந்தாரு? உறுதியா இருந்தார். தன்னுடைய நாவினால அவருடைய எண்ணத்தினாலேயோ அவருடைய இருதயத்தினாலேயோ அவர் நாவினாலே அவர் என்ன பண்ணலையா? பாவம் செய்யவில்லை. ஆண்டவரை பத்தி ஒரு செகண்ட் கூட இப்படி ஒரு ஆண்டவர் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட அவர் நினைக்கவே இல்லை. ஆனா நம்மள யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தவங்க இந்த கடவுளையா நீ தேடுன, இவரை தேடி உன் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா உடனே அப்படியே சோகமாயிரும். பிபி பிரஷர் இருக்கிற எல்லா வியாதி, சுகர் எல்லாம் வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம டவுன் ஆயிடுறோம். ஏன் டவுன் ஆகணும்? ஆண்டவர் உங்க கூட இல்லையா? அவர் கூடவே இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு உனக்கு பிரச்சனை வரும், தெளிவா சொல்லிட்டாரு. பலவிதமான பிரச்சனை வரும்பா, டிசைனா பிரச்சனை வரும், வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். பட் ஸ்டில் பொறுமையா இருங்க, மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியும் ஒரு பிரச்சனை அப்படியே சுருண்டு விழுந்து காய்ச்சல் தலைவலி பாராசிட்டமால், சிட்ரசின் எல்லா விதவிதமான டேப்லெட் எல்லாம் போட்டு ட்ரிப்ஸ் ஏத்தி நம்ம பண்ற அநியாயம் எல்லாம் இருக்கே, அப்பா சான்ஸே இல்லைன்னா நம்மளை வியாதி உள்ளவர்களா மாத்திக்கிறோம். ஆமாவா இல்லையா? நல்லா இருக்கிற சரீரத்தை யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி நம்மள பெரிய வியாதி உள்ளவர்களாக இருக்கிற வியாதியெல்லாம் லிஸ்ட் போட்டு நம்மளே என்ன பண்ணிடுறோம்? நம்ம இன்வைட் பண்ணிக்கிறோம் நம்ம சரீரத்துக்குள்ள. சோ ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, பிரச்சனைகள் இருக்கும், பொறுமையா இருங்க, நான் உங்க கூட இருப்பேன், மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோ யோபை பாத்தீங்க அந்த இடத்துல ஆண்டவரை அதிகமாய் அவர் விசுவாசிக்கிறார். லைஃப்ல எல்லாத்தையுமே இழந்துட்டார். யோபு போல நீங்க பிரச்சனை அனுபவிச்சிருக்கீங்களா? ஒரு நாளாவது அனுபவிச்சிருக்கீங்களா? ஒரு 1 ஹவராவது அனுபவிச்சிருக்கீங்களா? ஒரு 10 நிமிஷமாவது அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லையே. அப்புறம் ஏன் இவ்வளவு டிப்ரெஷன்? அப்புறம் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்? சோ ஆண்டவர் உண்மையாவே நம்மள நல்லாதான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க இப்ப ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கணவனை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஊழியத்தை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாசிக்கிறவங்க இப்ப சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எதை கொடுக்கணும்னு அவர் டிசைட் பண்ணிருக்கிறாரோ அது அவர் பெஸ்டாவே கொடுத்து. மேபி நம்மளுக்கு அது பிடிக்காம இருக்கலாம், மேபி அது நம்மளுக்கு செட் ஆகாம இருக்கலாம், நமக்கு அது கஷ்டமா இருக்கலாம், பாரமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஐயோ இப்படி அப்படின்னு ட்ரிப்ஸ் ஏற்ற அளவுக்கு பிபி சுகர் வர அளவுக்கு எல்லாம் கூட இருக்கலாம். ஆனா லெட் மீ டெல் யூ ஒன் திங், ஆண்டவர் எப்பவுமே நம்மளுக்கு த பெஸ்ட மட்டும்தான் கொடுப்பார். இந்த கணவனை உங்களாலதான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா அவர் உங்களுக்கு தான் அவரை கொடுப்பார். சரியா? நீங்க நினைக்கலாம் ஐயோ வேணாம் அப்படின்னு, ஆனா இவங்களை உங்களாலதான் ஹேண்டில் பண்ண முடியும்,
யாரோ சொன்னாங்களே கணவன் தான் பிரச்சனைன்னு சொல்லு. ஓகே, உங்களால மட்டும்தான் அவரை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, சோ யாரை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமோ, இந்த பிள்ளையோ என் பிள்ளை மாதிரி சேட்டப்பா யாராலையும் பண்ண முடியாது. அப்படி ஒரு நீங்க வந்து பாருங்க சிஸ்டர், ஈஸியா சொல்லிடுறீங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். பட் இப்படி ஒரு பிள்ளைங்களுக்கு நீங்க தான் அம்மாவா இருக்க முடியும். இந்த அம்மாவாலதான் இந்த பிள்ளைய வளர்த்து வேற லெவலுக்கு கொண்டு வர முடியும். இந்த பிள்ளையும் அடக்கி வாழெல்லாம் சுருட்டி வச்சு ஆண்டவரை பத்தி சொல்லி முழங்கால் போட வச்சு ஒரு பெரிய சாட்சியா இந்த தாயால மட்டும்தான் நிறுத்த முடியும்னு ஆண்டவருக்கு தாயின் கருவில் எலும்புகள் உருவாகும் முன்னமே அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ யோபுவை போல நம்ம பெரிய உபத்திரவங்களையோ கஷ்டங்களையோ நம்ம அனுபவிக்கல. சோ நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் வந்தாலும், அநேக சவால்கள் வந்தாலும், அநேக நிந்தைகள் அவமானங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமா இருங்க, ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் யார்? அவரு பல்ப கண்டுபிடிச்சவரு. கரெக்ட். பல்ப கண்டுபிடிச்சவரு குட்டியை பிள்ளையா இருக்கும் போது பல்பு மாதிரியே இருந்திருக்காரு. சரியா? படிக்கவே மாட்டார். அவர் வந்து குட்டி பையனா இருக்கும் போது தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவருக்கு வந்து நல்ல படிப்பு வராது, சுத்தமா படிப்பே வராது. அவர் வந்து வெரி வர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ். லாஸ்ட்ல இந்த லேட் ப்ளூமர்ஸ், சுத்தமா படிக்காதவங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதையும் தாண்டி ரொம்ப மோசமா அவர் படிச்சிருக்கிறார். அப்போ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி, என்னது இது இவரு இப்படி இருக்கு, இந்த பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த டீச்சர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து லெட்டர் எழுதாங்க. உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதி தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட கொண்டு போய் பத்திரமா என்ன பண்ணுப்பா உங்க அம்மா கிட்ட மறக்காம கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. சோ வீட்டை பொண்ணு தாமஸ் ஆல்வா எடிசன் டீச்சர் கையால லெட்டர் அப்படின்னு ஒரு பெரிய ஹாப்பினஸ்ல, அம்மா எங்க டீச்சர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, அப்ப வந்து என்ன பண்றாங்க, ஓபன் பண்ணி அவங்க அம்மா வாசிக்கும் போது அவங்க அம்மா கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டும். என்னம்மா ஆச்சு அம்மா, என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்னும் இல்ல, நீ ரொம்ப பெரிய ஜீனியஸ் தான், உனக்கு டீச் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட புக்ஸோ மெட்டீரியலோ அவங்க மேம்க்கு வந்து உனக்கு டீச் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜே இல்லையா, அறிவே இல்லையா, நீ அவ்வளவு சூப்பர் பிரைட் ஸ்டூடெண்டா இருக்கியா அப்படின்னா. அப்படியாம்மா? ஆமா அப்படிதான், ஒண்ணு பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு அம்மாவே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மாவே என்ன பண்ணாங்களா, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எல்லா வித ஏபிசியா இருக்கட்டும், 1 2 3 இருக்கட்டும், பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, வாட் எவர் இட் இஸ், அந்த காலத்துல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருந்துச்சோ எனக்கு தெரியல, அவங்க அம்மா என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் வரலாறு இதைதான் சொல்லுது. ஓகே, சோ எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது அவர் என்ன பண்றாரு, நிறைய ட்ரையல் பாக்குறாரு, ட்ரையல் மேல ட்ரையல் பார்த்துட்டு கடைசி ஃபைனலி என்ன பண்றாரு, ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் ஒரு வழியா வெற்றிகரமா லைட் பல்ப கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விக்டோரியஸ் மேன், பெரிய ஒரு சாதனையாளரா மாறுறாரு. எல்லாரும் சொல்றாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த உலகத்துக்கு முதல் லைட்டை கண்டுபிடிச்சது யாருதான், தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தாமஸ் ஆல்வா எடிசனை பாராட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தன்னுடைய அம்மா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாமே சோ வெரி ஹாப்பி. எவ்வளோ நம்மளுக்கு செம்ம பிளஸ்ட் பையன், செம்ம பிளஸ்ட் ஹஸ்பண்ட், செம்ம பிளஸ்டான அப்பா, எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு டோட்டல் ஃபேமிலியே சந்தோஷப்படுறாரு. அப்படி நாட்கள் செல்ல ஒரு நாள் வந்து தாமஸ் ஆல்வா எடிசனோட அம்மா மறித்து போனோடனே, அம்மா எல்லாரோட லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, சோ அம்மா இருந்த ரூம்ல போயிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அழுகிறாரு. அம்மா என்னை விட்டு போயிட்டீங்களே, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட நினைவுகள் வர மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு டைரியில இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுந்துச்சான். என்ன பேப்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இத்தனை வருஷம் அம்மா அந்த பேப்பரை பத்திரமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சதான் அது அவங்க மேம் வந்து எழுதின லெட்டர். அந்த லெட்டரை தாமஸ் ஆல்வா பார்க்கும்போது, உங்க பையன் மாதிரி உலகத்துல ஒரு முட்டாள நான் மீட் பண்ணதே இல்லை, உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவில்லை அப்படின்னு அந்த டீச்சர் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் அந்த லெட்டர். தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படி கதறி அழுதாராம். என்னக்காக என்னோட அம்மா எவ்வளவு பெரிய இந்த உலகம் என்னை நம்பாதப்போ, என்னோட டீச்சர்ஸ் என்னை நம்பாதப்போ, என் வாழ்க்கையை அவங்க சுக்குநூற ஆக்கி போடணும்னு நினைச்சப்போ, எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு எல்லாருமே நம்பினப்போ, இந்த அம்மா என்னை நம்பி என்னை பெரிய ஒரு இன்வென்ஷன் பண்ற அளவுக்கு, ஒரு பெரிய சாதனை பண்ற அளவுக்கு
அளவுக்கு என்னை உயர்த்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி கண்கள்ல தாரையா கண்ணீர் கொட்டுச்சான். அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உலகத்திலேயே த பெஸ்ட் அம்மாவை எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அவர் நன்றி சொன்னாராம். சோ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை உங்க பிள்ளை படிக்காத ஒரு பிள்ளையா இருக்கலாம், டீச்சர்ஸ் வந்து உங்க பிள்ளைய மக்குன்னு சொல்லலாம், நீங்க சொல்றது கேட்காத ஒரு பிள்ளையா இருக்கலாம், கீழ்படியாத பிள்ளையா இருக்கலாம். சேம் வித் ஹஸ்பண்ட், உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மோசமான ஒரு குடிகாரங்களா இருக்கலாம், அவங்களை புரிஞ்சு கொள்ளாத ஒரு நபரா இருக்கலாம், நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு மறுப்பு சொல்ற ஒரு பர்சனா இருக்கலாம், உங்க இமோஷன்ஸ்க்கு வேல்யூ பண்ணாத ஒரு பர்சனா இருக்கலாம், நீங்க ஒண்ணு பேசும் போது அவங்க ஒண்ணு பேசிட்டு இருக்கலாம், வாட் எவர். அதே மாதிரி சபையிலையும் நீங்க ஒரு விஷயத்த கன்வே பண்ணும்போது விசுவாசிங்களா உங்க முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பல சூழ்நிலைகளை நீங்க ஃபேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ராமேன் சொல்லுவோமா? விசுவாசிக்கிறவங்க சத்தமா ராமேன் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையில உங்க லைஃப்ல ஆண்டவர் அனுமதிச்ச எல்லாமே நன்மைக்கு. ராமேன் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோ எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோட ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம யோபுவும் பார்த்தோம், யோபுவோட மனைவியும் பார்த்தோம். யோபுவோட மனைவி என்ன பண்றாங்க? பிரச்சனை வந்தோடனே போய் தூஷிச்சு என்ன பண்ணு, ஆண்டவரை தூஷிச்சு ஜீவனையை விடு அப்படின்ற அளவுக்கு ஆக்ரோஷம் ஆறாங்க, வெறி ஆகுறாங்க, அவ்வளவு கோபம் ஆதங்கம். பட் யோபு பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா, தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே, நீ தான் என்ன பண்ற, பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க, ஆண்டவர் எனக்கா எல்லாத்தையும் செய்வார்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை யோபு நாடினார். ஆண்டவர் ரெட்டத்தனையா கொடுத்தாரா? ரெட்டத்தனையா கொடுத்தாரா? மிகுந்த சந்தோஷம் வந்துச்சா? குட்டி சந்தோஷம் வந்துச்சா? மிகுந்த சந்தோஷம் வந்துச்சா? மிகுந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? பொறுமை. மிகுந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் யோபுவை போல இருக்க விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சோ அதான் நம்ம பிரச்சனைன்னு வரும்போது we need to be patient. அதுதான் நான் செகண்ட் பாயிண்டா சொன்னேன். யோபுவோட மனைவியை போல எடுத்தோம் கவுத்தம் எல்லாத்தையும் போட்டு டமால்னு உடைக்காம, ஒரு சண்டை வந்து 4 தட்டு, ரிமோட்டு, டம்ளர் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு தாக்காம பொறுமையோட போய் ஆண்டவரோட சமூகத்துல போய் உட்காரும் போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 இருந்து 28ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை. வாசிங்க யாராவது ஒருத்தவங்க. நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்கள் வைக்கப்பட்டவன், அநேகத்தரும் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் விழாக்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறிந்தேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு நாற்பது முழுவதும் போகிறேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லறால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். 28வது வசனத்தை சேர்த்து வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனங்களை பார்த்தோம்னா யாரை பத்தி பாக்குறோம்? பவுலை பத்தி பாக்குறோம். பவுல் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் கஷ்டங்களையும் அதுல சொல்றாரு. நான் கப்பல்ல கஷ்டப்பட்டேன், கடல்ல தனியா இருந்தேன், வனாந்திரத்துல இருந்தேன், அங்க இருந்தேன், இங்க இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி நெருக்கப்பட்டேன், அவங்க அடிச்சாங்க, இவங்க மிதிச்சாங்க, கல்ல தூக்கி எறிஞ்சாங்கன்னு எல்லா விதமான கஷ்டங்களையும் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாரு? இதை எல்லாத்த பார்க்கிலும் சபையின் மேல இருக்கிற ஒரு பெரிய கவலையோட, ஒரு பெரிய பாரத்தோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இந்த எல்லா கவலைகள்லையும் பவுல் அதிகமா சார்ந்து கொண்டது யாரத்தான்? ஆண்டவர் தான். அதே மாதிரி பவுல் வந்து என்ன பண்ணாரு? பொறுமையோட காத்திருந்தாரு. எப்படி யோபு பொறுமையோட காத்திருந்தாரோ அதே போல பவுலும் பொறுமையோட காத்திருந்தார். எனக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? பொறுமையோட காத்திருந்தார். சோ அதே பொறுமை இன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் அதிகமா இருக்கணும். ராமேன் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது என்ன பாயிண்ட் பார்த்தோம்? தேவனுடைய ஆலோசனை. இரண்டாவது பொறுமை. மூன்றாவது சவாலை ஜெயிக்க, அதாவது குடும்பத்திலும் ஊழியத்திலும் வரும் சவாலை ஜெயிக்க ஒற்றுமையும் புரிந்து கொள்ளுதலும் தேவை. இதுக்குதான் நான் அம்மா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பாயிண்ட் சொன்னாங்க, அதை நான் வெரி குட் சொன்னேன். ஓகே, ஒற்றுமை அண்ட் புரிந்து கொள்ளுதல், ஒற்றுமையும் புரிந்து கொள்ளுதலும் நமக்கு தேவை. சவாலை ஜெயிக்க ஒற்றுமையும் புரிந்து கொள்ளுதலும் நமக்கு தேவை. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
ஆதியாகமம் 7ஆம் நோவாவும் அவருடைய குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya. இப்போ நோவாவும் அவங்க குடும்பமும் எதுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க? பேழைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. எதனால பிரவேசிச்சாங்க? சும்மா விளையாட்டுக்கா? எதனால? ஒரு ஜலம் வந்தது. குட்டி ஜலமா, பயங்கரமா பெருசா ஒரு பெரிய வெள்ளம். அதுக்குள்ள நம்ம சும்மா நார்மல் அப்படி நடந்து போக முடியுமா? அவ்வளவு பெரிய வெள்ளம் வரும்போது கண்டிப்பா முடியாது. சோ ஒரு பெரிய வெள்ளம் வருது, ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வருகிறது. அந்த ஜலப்பிரளயம் வரும்போது நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தார் மட்டும் மொத்தமா என்ன பண்றாங்க? அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. இங்க நம்ம எதை பார்க்க முடியுதுன்னா ஒற்றுமையை பார்க்க முடியுது. உலகத்துல அவ்வளவு பேரு, நோவா இருந்த காலகட்டத்துல அவ்வளவு ஜனங்கள் இருந்தாங்க. ஆண்டவர் எல்லாரையும் காப்பாத்தணும்னு தான் விரும்புறாரு. எல்லாருக்கிட்டையுமே லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆனா யாருமே அதை கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. பட் நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் எப்படி இருந்தாங்க? ஒற்றுமையா இருந்தாங்க. நோவா இருந்த அதே பிளேஸ்ல தானே எல்லா ஜனங்களும் பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க. நோவா நினைச்சிருந்தா பாவம் பண்ணிருக்கலாமா? பண்ணிருக்க முடியாதா? டெஃபினெட்லி பண்ணிருக்கலாம். ஆனா நோவா என்ன பண்ணல? ஒரு பாவமும் செய்யல. ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார். தான் உண்மையா இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட மொத்த குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிட்டாரு? ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்பமா, உண்மையுள்ள குடும்பமா அவர் பாதுகாத்து கொண்டார். அதனால மாத்திரம்தான் எல்லாரும் அந்த ஜலப்பிரளயத்துல மறிக்கும் போது நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தார் எங்க பிரவேசிச்சாங்க? பேழைக்குள்ளே பிரவேசிச்சாங்க. ஒரு ஹalleluya சொல்லுங்க. எத்தனை பேர் குடும்பமா பிரவேசிக்க விரும்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளணும். டெஃபினெட்லி கண்டிப்பா புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், டெஃபினெட்லி வரத்தான் செய்யும். ஆனாலும் தேவ கரத்தை பிடித்து கொண்டு பொறுமையோட காத்திருக்கும் போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனை வருதுன்னா அவங்க ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பேசக்கூடாது. ஆனா நம்ம அவங்க ஒரு வார்த்தை பேசி நம்ம என்ன பண்றோம்? 1000 வார்த்தை பேசுறோம். அதை நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ ஒரு வார்த்தை பேச நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒண்ணுமே பேசக்கூடாது. ஒண்ணுமே பேசாம இருந்துட்டோம்னா பாதி ப்ராப்ளம் அங்கே சால்வ். அதுக்கப்புறம் பொறுமையா போயிட்டு நீங்க எதுனாலும் இல்லப்பா இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்லி எல்லாமே கிளியர் ஆயிடும். ஆனா அதை விட்டுட்டு என்னைய பார்த்து நீ இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டேன்னு சொல்லி அதுக்கு பதில் கொடுக்கறதா நினைச்சு நம்ம ஒரு 10 வார்த்தை பேசி என்னோட பிரஸ்டீஜை நீ இது பண்ணிட்டேன்னு அங்க இருந்து ஒரு 20 வார்த்தை வந்து கடைசியில அது அங்க ஒரு ஜலப்பிரளயம் வந்துடும். ஓகே, சோ ஃபேமிலிஸை ஹேண்டில் பண்ணும் போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். உறவுகளை ஹேண்டில் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இந்த ஜெனரேஷன்ல எடுத்தவங்க கவுத்தனே உடனே அபார்ஷன். எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஃபேமிலி வேணாம், எனக்கு இந்த மாமியார் வேணாம், எனக்கு இந்த மாமனார் வேணாம், என்னைய கொண்டு போய் எங்கேயா விடுவேன், நான் தனியா போறேன், டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அங்க போறேன், இங்க போறேன். எல்லா இடத்துலயுமே இதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அப்படிதான் டிவோர்ஸ் பண்றதுலாம் இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒருத்தவங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயமா கண்டுக்காத ஒரு சொசைட்டில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். செகண்ட் மேரேஜ் அப்படின்றதுலாம் வந்துட்டு ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. அப்படி ஒரு சொசைட்டில தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவர் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னது மாதிரி எப்படி தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இவங்க அம்மாவா இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினாரோ, அதே போல இவங்க கணவனா இருந்தாதான் கரெக்டா இருக்கும், இவங்க மனைவியா இருந்தாதான் கரெக்டா இருக்கும், இவங்க பிள்ளைங்களா இருந்தாதான் கரெக்டா இருக்கும். ஆண்டவர் ஒரு குடும்ப செட்டப்ல உங்க எல்லாரையுமே அமைத்து வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை விட்டு நீங்கள் விலகாத படிக்கும், உங்க குடும்பத்தினர் விலகாத படிக்கும் காத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் கடமையே. ஏன் அப்படின்னா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள சகோதரன் இல்ல புத்தியுள்ள தகப்பன் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? கிடையாது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் இடித்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் வீடை கட்ட விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, உடனே வீடை கட்டிடலாம். ஆமென் ஹalleluya. உடைந்து போயிருக்க எல்லா இடங்களும் கட்டப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya. சோ உடைஞ்சு போயிருக்கிற குடும்பத்தை, உடைஞ்சு போயிருக்கிற சபையை, உடைஞ்சு போயிருக்கிற உணர்வுகளை வாட் எவர் இட் இஸ் கட்டுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அது எவ்வளவு தூரத்துக்கு உடைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. பயங்கரமா உடைஞ்சிருக்கு, சான்ஸே இல்ல சிஸ்டர், சேர்த்து வைக்க வாய்ப்பே இல்ல, பயங்கரமா உடைஞ்சிருக்கு, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையோட காத்திருக்கும் பொழுது தேவன் மிகுந்த சந்தோஷத்தை தருவார். அதான் ஒரு பிரச்சனை வரும்போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா பொறுமையோட, அந்த பொறுமை அந்த 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 ஃபர்ஸ்ட் அந்த நான் ஆரம்பத்துல வாசிச்ச அந்த வசனங்களை வச்சுதான் உங்ககிட்ட ஒவ்வொரு பாயிண்டா நான் பேசிட்டு இருக்கேன். சோ பொறுமையோட காத்திருக்கும். 2 பேருக்கு சண்டை வருதா, உங்களை தூக்கி போட்டு அடிச்சாலும் அந்த டைமுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? பொறுமையோட காத்துருங்க. அப்புறம் ஒரு நார்மல் சிச்சுவேஷன் வரும்போது நீங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த மிகுந்த சந்தோஷம் வரணும் அப்படின்னா யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? தேவனிடத்துல ஆலோசனை கேட்கணும்.
பொறுமையா இருக்கும். சரியா? அந்த 2 விஷயங்களை நீங்க கடைபிடிக்கும் போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒற்றுமையா இருக்கணும். குடும்பம் ஆண்டவர் கூட எத்தனை பேர் குடும்பம் இல்லாம இருக்கு? பெரியார் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பாருங்க, எத்தனையோ யாரு அம்மான்னு தெரியாது, யாரு பிள்ளைன்னு தெரியாது, எங்கேயோ இருக்க பிள்ளைய தூக்கிட்டு வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. உண்மையிலேயே அவங்க பிள்ளை தானா அப்படின்லாம் இருக்கும். பாவமா இருக்கும். குட்டி குட்டி பிள்ளைங்க அப்படியே ரோட்ல செப்பல்ஸ் போட, நம்மளோட பிள்ளைங்க நம்ம பார்த்து பார்த்து வளர்க்கும் போது சின்ன சின்ன பிள்ளைங்க செப்பல் போடாம, ட்ரெஸ் போடாம, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம அப்படி இந்த தெருவுல நல்ல கை காலம் நல்லதா இருக்கும். ஆனாலும் அவங்க வந்து நினைச்சா ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஒரு வீட்டு வேலையாவது பார்க்கலாம். அப்படியான எந்த வேலையும் பார்க்காம இப்படி ரோட்ல எல்லாம் பிச்சை எடுக்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுகளும்? குடும்பம் சிதறுகிறதனுடைய வெளிப்பாடுகள். நல்ல குடும்ப அமைப்பு இல்லாதனாலதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன். அந்த பிள்ளைக்கு, அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? சின்ன குழந்தைக்கு போய் இப்படி பிச்சை எடுக்கணும்னு எதுவும் இருக்கா? ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை வரல? குடும்பம் உடைகிறதுனால, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நல்ல புரிந்து கொள்ளுதல் இல்லாதனாலதான் குடும்பங்கள் சிதறுகிறது. புரிந்து கொள்ளுதல் கண்டிப்பா வேணும். ஒரு கன்வென்ஷன் நடந்தது, ஒரு குட்டி கதை. சரியா? ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடந்தது. கன்வென்ஷன் மீட்டிங் நடந்தோடனே பிசாஸ் எல்லாம் வந்துட்டு, வேற லெவல் பிரசங்கியார் வராங்கப்பா, வேற லெவல் ஒரு கன்வென்ஷன் நடக்க போகுது, எப்படியாவது என்ன பண்ணிடணும், இந்த கன்வென்ஷனை எப்படியாவது என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பிசாசு கூட்டெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், பிளான் போடலாம். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பிசாசு சொல்ல, தலைவரை என்ன பண்ணிடலாம், கரண்ட்டை கட் பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னோடனே இந்த தலைவர் சொல்ற, என்னடா லூசு மாதிரி யோசிக்கிற, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பெரிய பெரிய ஜென்ரேட்டர்லாம் வச்சு கூட்டத்தை நடத்திடுவாங்க, வேற ஏதாவது யோசி அப்படின்னு சொன்னோடனே செகண்ட் பிசாஸ் சொல்றான், நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் தலைவரே. சொல்லு, வர பிரசங்கியாருக்கு ஏதாவது வியாதியை கொண்டு வந்து படுத்த படுக்கை ஆக்கிடுவோமா அப்படின்னு சொன்னோடனே, என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, இருந்தாலும் இல்லைன்னா வேற கடைசி நிமிஷத்துல கூட நடத்திடுவாங்க, வேற ஏதாவது பிளான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் தலைவர் சொல்றாங்க. தலைவர் சொன்னோடனே சரி வேற லெவல்ல என்ன யோசிக்கலாம், RSS பீப்புள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பெரிய பிரச்சனை ஆக்கிடுவோமா அப்படின்னு. அதுக்குலாம் அசல் ஆள் இல்ல இவங்க. RSS பீப்புள் வந்தாலும் பரவாயில்ல, 4 கேமரா வச்சாது வீடியோ எடுத்து நம்மள பிரபலமாக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட்டத்தை நடத்திட்டு இருப்பாங்க, வேற லெவல்ல யோசிங்க அப்படின்னு சொல்லும் போது கடைசியா ஒரு பிசாசு சொல்லிச்சான், தலைவரை இந்த ஐடியாக்கு நீங்க நோன்னு சொல்லவே முடியாது, அப்படி ஒரு பிளான் நான் வச்சிருக்கேன். என்ன பிளான் சொல்லுன்னு. அந்த எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுவாங்கல்ல, அந்த ஒற்றுமையை நம்ம குலைச்சிருவோமா அப்படின்னு சொன்னோடனே அந்த தலைவர் எந்திரிச்சு என்ன பண்ணாரா, கிளாப் பண்ணாரா, வாவ் சூப்பர், வேற லெவல் பிளானா இருக்கே அப்படி சொல்லி. சோ பிசாசுக்கு தெரியும், நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்தையே அசைச்சிருவோம், இந்த உலகத்தையே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை விட யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குதா? நம்ம குடும்பமா இருந்தா சந்தோஷமா இருப்போம், பிசாசுக்கு நல்லா தெரியும். நம்ம குடும்பம் பண்ணா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிசாசுக்கு நல்லா தெரியும். நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நோய் நொடியே இல்லாம ஹாப்பியா இருக்கணும், பிசாசுக்கு நல்லா தெரியுது, நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கஷ்டம், வருத்தம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். சோ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பிசாசு கொடுக்கிற பாரங்களை தூக்கி மனசுல வைக்காம எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஒற்றுமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பமாக, சபைக்குள்ள இருக்க ஒற்றுமையை பிரிக்கிறதுக்கு பிசாசு பிளான் பண்ணலாம், குடும்பத்துல இருக்க ஒற்றுமையை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். சொந்தக்காரங்க எவ்வளவு நாள் வாழ்க்கையில சொந்தக்காரங்களே இருக்க மாட்டாங்க, திடீர்னு வந்து புதுசா கிளப்பி விட்டுட்டு போவாங்க. சோ சொந்தக்காரங்க உண்மைனா நம்ம அம்மா சிரிக்கிற பார்த்தா பயங்கர உண்மையா இருக்கும். சோ என்ன பண்ணுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒற்றுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஒற்றுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அஸ் அ ஃபேமிலியா, கணவனா, மனைவியா, பிள்ளைங்களா ஒற்றுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. குடும்ப ஜெபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளவு பாடுபட்டாது. என்னைக்கா சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் குடும்பமா சேர்ந்து தூங்காம முடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு என்னைக்காவது எல்லாரும் முடிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்களா? பாப்பா எந்திரி இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து முடிச்சிருப்போம் அப்படின்னு என்னைக்காவது முடிச்சிருக்கீங்களா? இல்ல. ஆனா குடும்ப ஜெபத்தை மட்டும் எப்படிதான் இவ்வளவு அழகா மறக்கிறோன்னு தெரியவே இல்லை. கண்டிப்பா குடும்ப ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க. குடும்ப ஜெபம் பண்ணும்போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது தேவனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். இரண்டாவது பொறுமையோடு இருக்க வேண்டும். மூன்றாவது சவாலை ஜெயிக்க ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நான்காவது சவால்களை மேற்கொள்ள ஆன்மீக ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். ஆன்மீக ஆயுதங்கள்னா என்ன? சர்வாயுதங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சோ நமக்கு எல்லா விதமான போராட்டங்களும் வரும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேளுங்கன்னு சொல்லியாச்சு.
செகண்ட் பொறுமையா இருங்கன்னு சொல்லியாச்சு, மூணாவது ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லியாச்சு. எல்லாம் தாண்டி வேற லெவல்ல பிரச்சனை வருதுப்பா, என்ன பண்ணிடணும்? சர்வாயுதத்தை எடுத்துடணும். ஆண்டவர் நமக்காக கொடுத்த ஆயுதங்கள் என்ன பண்ணிடணும்? எடுத்து அப்படியே கெத்தா நிக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ஆமென், ஹalleluya. ஆண்டவர் நமக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதங்களை நம்ம கையில எடுக்கும் போது நாம் நிச்சயமாகவே ஜெயம் பெறுவோம். தானியேலோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, தானியேல் எங்க கொண்டு போய் விடுறாங்க? சிங்கக்கேபில கொண்டு போய் விடுறாங்க. அதுல குட்டி பிரச்சனையா? அடுத்த செகண்ட் உயிர் போயிரும் தானியேலுக்கு தெரியும், டெஃபினெட்லி தெரியும். ஆனால் என்ன பண்ணாரு? சிங்கக்கேபில போய் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணினார். அந்த சர்வாயுதத்தை தானியேல் கையில எடுத்தார். அந்த சர்வாயுதத்தை என்ன பண்ணாரு? தானியேல் சிங்கக்கேபில போய் எடுக்கிறாரு. எங்க போய் எடுத்தாரு? அடுத்த செகண்ட் மறிச்சு போயிடும் தெரிஞ்சும் கூட அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு தேவனை தேடுவதற்கு தானியேல் ஆயத்தமாக இருந்தார். அப்போ நீங்களும் நான் என்ன பண்ணணும்? மரண தருவாயில் இருந்தாங்க, அடுத்த செகண்ட் நான் செத்தே போய்வேன் அப்படின்னு தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நமக்கென்று தந்த ஆயுதங்களை நாம் கையிலே எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நெகேமியாவை பாத்தீங்கன்னா, நெகேமியாவும் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களும் சபையை கட்டுறாங்க. எடுத்து வாசிப்போம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. நெகேமியா 4:17. ராமேன் சொல்லுங்க. அவங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா இன்னொரு கையில என்ன இருந்தது? ஆயுதம் இருந்துச்சு. ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கூட இன்னொரு கையில என்ன இருந்தது? ஆயுதம் இருந்தது. சோ நம்மளுடைய வேலைகள் கஷ்டமா இருக்கலாம், பாரமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு பக்கம் என்ன? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜெபம் என்ற ஆயுதம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்? கூடவே வரணும். நின்னா ஜெபம், உட்கார்ந்தா ஜெபம், படுத்தா ஜெபம்னு இரவெல்லாம் பகலெல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த சர்வாயுதம் நம்மளுடைய கையில இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் என்ன பண்ணாது? மேற்கொள்ளாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதேதான் யோபோட வாழ்க்கையில சுகத்தை இழந்தார், குடும்பத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், ஆஸ்தியை இழந்தார். எல்லாவற்றையும் இழந்த போதிலும் யோபு ஜெபத்தை கைவிடவில்லை, ஆண்டவரை விடவில்லை. அதெல்லாம் விடாம இருந்ததுனால எல்லாத்தையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் தாவீதை பத்தி பேச விரும்புறேன். உங்க எல்லார்கிட்டயும் நான் சொன்னேன், எனக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யோபு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, யோபு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, யோபு ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு எல்லாரையும் சொல்லி அப்படியே சோறு ஊட்டி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டாங்க. அதை விட பைபிள்ல ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது யாரு தெரியுமா? தாவீது. தாவீது தாவீது வந்து எத்தனாவது பையன்? 8வது பையன். ஓகே ஓகே. தாவீது அவங்க வீட்டுல வச்சு கடைசி. ஓகேவா? சோ அவங்க அப்பா அம்மாக்கு 8 பிள்ளைங்கள். தாவீது கடைசி பிள்ளை. தாவீது வந்து 8வது பையன். அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களை எல்லாருமே யாராவது ஆடு மேய்ச்சாங்களா? எல்லாருமே நல்ல போர் வீரர்களா இருந்தாங்க. வெரி குட். அப்ப எல்லாருமே நல்ல போர் வீரர்களா இருக்கும்போது தாவீது மட்டும் என்ன பண்றாரு? ஆடு மேய்க்கிறாரு. எங்க போய் ஆடு மேய்க்கிறாரு? வனாந்திரத்துல போய் மேய்க்கிறாரு. ஒரு தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில். அந்த தனிமையின் பாதையில தாவீது யார நினைக்கிறாரு? ஆண்டவரையே நினைச்சிட்டு இருக்காரு. கூட பிறந்த அத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க? போர் வீரர்களா இருக்கிறாங்க, நல்ல நிலைமையில இருக்காங்க. ஆனா தாவீது வனாந்திரத்துல தனிமையின் பாதையில, கூட பேசுறதுக்கு துணைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாம தனிமையின் பாதை. எப்படிப்பட்ட பாதையில? தனிமையின் பாதை. எனக்கு நான் சொன்னேன், நான் தாவீது ரொம்ப பிடிக்கும். நான் அதே தனிமையை நான் என் வாழ்க்கையில நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எனக்கு தாவீது வந்து ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா? தாவீது வந்து என் இருதயத்துக்கு ஏற்றவர். எனக்கும் இருதயத்துக்கு அவர் ஏற்றவர். சீரியஸ்லி. பிகாஸ் எனக்கு அவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னோட லைஃப் கூட தாவீது அவ்வளோ கனெக்ட் பண்ண முடியும். அநேக தனிமைகளை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் எவ்வளவு நேரம் அழுகிறேன்னு யாருக்குமே தெரியாது. அநேக நேரங்கள் என் வாழ்க்கையில அழுகை நிறைய நாள் நான் வந்து ஆண்டவரோட சமூகத்துல அழுது என்னோட வாழ்க்கையில பல நாட்களை நான் செலவழித்திருக்கிறேன். சோ யோசிச்சு பாருங்க, அண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு போர் வீரரா போகும்போது மட்டும் தாவீது ஆடு மேய்ச்சிட்டே தனிமையின் பாதையிலிருந்து வனாந்திரத்துல போகும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. யோசிச்சிருப்பாருல, எங்க அண்ணெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அண்ணெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, அண்ணெல்லாம் வந்துட்டு நல்ல நல்ல இந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க, போர் வீரர்கள் வச்சிருக்கிற ஆயுதங்கள்லாம் அண்ணன் கையில இருக்கு. ஆனா என்கிட்ட என்னதான் இருக்கு? வெறும் ஒரே ஒரு கோல் தான் இருக்கு. நாடு மேய்க்கிறதுக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்கு. எத்தனை டைம்ல அவர் வந்து அவரோட மனசு ஏங்கிருச்சா நம்மளே நல்லா இது மாதிரி வச்சிருக்கலாமோ, ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா?
தாவீது முதலாவது தன்னுடைய பெற்றோர்களினாலே புறக்கணிக்கப்பட்டார். இரண்டாவது தன்னுடைய தகப்பனாலே புறக்கணிக்கப்பட்டார். தகப்பனால ஏன் அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாரையும் அபிஷேகம் பண்ணும்படியாக உங்க பையனெல்லாம் கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, தாவீதோட அப்பாவும் எல்லாரையும் கூப்பிடுறாங்க, யாரை மட்டும் கூப்பிடல, இவன் எதுக்கு ஆடு மேய்க்கிற பையன், இவன் எதுக்கு கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை மட்டும் கூப்பிடவே இல்லையா. இரண்டாவதாக தாவீது புறக்கணிக்கப்படுகிறார். ஒரு அனாதையை போல, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அப்படின்னு தாவீது என்ன பண்றாரு, ஏசப்பா ஒரு திக்கற்ற பிள்ளைய போல நான் நிக்கிறேனே. எல்லாரும் தாவீது ஆடு மேய்ச்சி வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது வரிசையெல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. எதுக்குப்பா நிக்கிறீங்க, அபிஷேகம் பண்றதுக்கா வர சொன்னேன். அப்ப நானு எவ்வளவு அந்த ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா, நானும் பிள்ளை தானே, அப்ப அப்பா என்ன கூப்பிடணும்னு நினைக்கலையா, இந்த லைன்ல என்ன நிக்க வைக்கணும்னு நினைக்கலையா, என்ன பிள்ளையா நினைக்கலையா, இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவனா, ஆடு மேய்க்கிறதுனாலதான் எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டாம்னு நினைச்சிட்டாரோ. எத்தனை கேள்வி இருந்திருக்கும் தாவீதோட மனசுல, எத்தனை கேள்வி இருந்திருக்கும், ஆமாவா இல்லையா, நிறைய கேள்வி இருந்திருக்கும் இல்லையா. சோ இரண்டாவது யாராலே புறக்கணிக்கப்பட்டார், தகப்பனாலே புறக்கணிக்கப்பட்டார். மூன்றாவது தன்னுடைய சகோதரராலே புறக்கணிக்கப்படுகிறார். எங்க வச்சு அப்படின்னா, கோலியாத் வந்து நிக்கிறாரு, எல்லாரும் வந்து யார் சண்டை போடுறதுக்கு வர, யார் கோலியாத்தை ஜெயிக்க வர போறது, வாங்க 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 அப்படின்னு குட்டி தாவீது என்ன பண்றாரு, சாப்பாடு கொண்டுட்டு வரவர் என்ன சொல்றாரு, நான் வேணா போகட்டா அப்படின்னு கேட்டோடனே அண்ணங்க என்ன பண்றாங்க, நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. டேய் சின்ன பையன் நீ என்ன பண்ணுவ, நாங்களே இந்த போர் வீரர் நாங்களே சும்மா நிக்கிறோம், பாரு அவரை பாரு எவ்வளவு உயரமா இருக்கிறாரு, அவர் சுண்டு விரல் சைஸ் கூட நீல, நீ போய் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தாவீதை புறக்கணிக்கிறார்கள். அதுக்கப்புறம் தாவீது வின் பண்ணாரு. அந்த டாபிக்ல நான் வர விரும்பல, நான் புறக்கணிப்பை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, சோ மூன்றாவது யார் புறக்கணிக்கிறாங்க, சகோதரர்கள் தாவீதை புறக்கணிக்கிறார்கள். நான்காவது தாவீது என்ன பண்ணிட்டாரு, கோலியாத்தை வின் பண்ணிட்டாரு. எல்லாரும் வாவ் தாவீது கிரேட் அப்படின்றாங்க. யாருக்குள்ள பொறாம வருது, ராஜாக்குள்ள, சவுல் ராஜாக்குள்ள பொறாம வருது. ராஜாவே என்ன பண்றாங்க, இப்போ தாவீத இப்ப வந்து வின் பண்ணிட்டாங்க, இவன் என்ன விட பெரியவனை காட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சவுல் சும்மா விடக்கூடாது அப்படின்னு அடுத்து யாருக்குள்ள ஒரு புறக்கணிக்கணும்னு சொல்லிடுவார். என்ன வருது, சவுல் ராஜாக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அடுத்து மனைவி மீகால். மீகால் என்ன பண்றாங்க, தாவீதும் மீகாலும் நல்லாதான் இருந்தாங்க. ஆனா தாவீது எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை பாடிக்கிட்டே இருந்தார், ஆண்டவரை துதிச்சுட்டே இருந்தாரு. இது யாருக்கு பிடிக்கல, மனைவிக்கு சுத்தமா பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் இப்படியேதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் தாவீது மட்டம் தட்டுறது, நீ ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கே லாய்க்கே இல்ல, ஃபிட் அன்ஃபிட், நீ அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணாங்க, மீகால் வந்து மட்டம் தட்டிட்டே இருந்தாங்க. இதன் நிமித்தம் எப்படி இருக்கும், அப்பா அம்மா ஆரம்பத்திலேயே ஆடு மேய்க்கிறவனா விட்டுட்டாங்க, அப்பா அபிஷேகம் பண்றதுக்கு அலோவ் பண்ணல, அண்ணங்க எதுக்குமே நீ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ராஜா வின் பண்ணதுக்கு அப்புறமும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மனைவிதான் வாழ்க்கைன்னு நினைக்கும் போது நீ யூஸ்லெஸ், எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை தான் தேடுறேன்னு மனைவி சொன்னா தாவீது மனசு எவ்வளவா உடஞ்சிருக்கும் இல்லையா. அப்படிதான் தாவீதோட மனசு அப்ப உடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் அப்சலோம் மனைவி சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, அப்பா அம்மா சரியில்லை, அண்ணன் தம்பி சரியில்லை, இந்த பையனுக்காக தான் வாழ்றேன். எத்தனை பேர் அந்த மாதிரி வாழ்றீங்க, என் பிள்ளைக்காக தான் நான் வாழ்றேன். இந்த டைலாக் எல்லாருமே சொல்லிருப்பீங்களே, நான் வாழ்றதே என் பிள்ளைக்காக தான். கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவையா சொல்லிருப்பீங்க அப்படிதானே, நான் வாழ்றதே என் பிள்ளைக்கா, என் பிள்ளை அப்சலோமுக்கா, என் அப்சலோமுக்கு துணி நியூ ட்ரெஸ் வேணும், என் பிள்ளை அப்சலோமுக்கு நல்ல சாப்பாடு வேணும், என் பிள்ளை என்ன மாதிரியே நல்ல உயர்வா வரணும் அப்படின்னு ஆசாசியா வளர்த்த அப்சலோம் அப்பாவுடைய பதவி தனக்கு வேணும் அப்படின்றக்காக என்ன பண்றாரு, தன்னுடைய அப்பாவையே கொல்லுவதற்கென்று திட்டம் தீட்டுகிறார். எவ்வளவு வலிக்கும்ல, எவ்வளவு வலிக்கும். என்னோட பாப்பா பேர் பிரைசி. யோசிச்சு பாருங்க, நான் பிரைசிக்கு நல்லா நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகழகா வளர்த்துட்டு அவளுக்கு நான் நல்லா சாப்பாடெல்லாம் ஊட்டி, பிரைசி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து ஃபீஸ் கட்டி அவளுக்கு வந்து எல்லா கஷ்டத்தின் நிமித்தம் எல்லாத்தையும் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு கத்தி எடுத்து வந்து என்னை குத்துறதுக்காக வந்து நின்னா என் மனசு, ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு கத்தி எடுத்து வந்து என் மனசு, அதனால நான் என்ன சொன்னேன் சரியா. ஓகே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அந்த டைம் என் மனசு எவ்வளவு உடையும் இல்லையா. கண்டிப்பா உடையுமா உடையாதா,
தாவீதுக்கு அப்படிதான் தன்னுடைய மகன் ஆஃப்டர் ஆல் ஒரு ராஜ்யத்துக்காக, அப்ப எனக்கு இந்த பதவி வேணும்னு சொன்னா தாவீதை தூக்கி எறிஞ்சிருப்பாரு. ஆமாவா இல்லையா? அவரை தூக்கி எறிஞ்சிருப்பாரு. ஆனா ஒரு பதவிக்காக என்ன பண்ணிட்ட அப்சலோம்? தன்னுடைய தகப்பனாரை கொல்லும்படியாக தாவீது எவ்வளவு உடைச்சிருப்பார்ல. ஏன் பையன் என்னோட பையன், நான் நேத்து தானே உனக்கு புது ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சேன், உனக்காக தானே நான் வந்து நல்ல சாப்பாடு, நீ நல்லா சாப்பிடணும் தானே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டேன், உனக்காக தான் நீ ஏசில படுக்கணும் தானே நான் என்ன பண்ணேன், தரையில படுத்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் அந்த பிள்ளை தன்னை கொல்ல நிற்கும் பொழுது எவ்வளவு உடைஞ்சிருப்பாரு இல்லையா? ஒரு வழியா எல்லா பக்கமும் உடைஞ்சு குடும்பமே வேண்டாண்டா அப்படின்னு யார்கிட்ட போறாரு? அகித்தோப்பேல்கிட்ட போறாரு. அகித்தோப்பேல் யாருன்னா அவருடைய நல்ல நண்பன் மற்றும் ஆலோசகர். எப்பா குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஃப்ரெண்டுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டால நம்ம கெடுவோம், நம்மளால அந்த ஃப்ரெண்டு கெடுவாங்க. சரியா? அப்போ அந்த அப்படிதான் ஒரு ஃப்ரெண்டை தேடி அவர் போறாரு. ஆலோசகர் அகித்தோப்பேல்கிட்ட போறாரு. அகித்தோப்பேல்கிட்ட போயிட்டு, பா என்னோட ஃபேமிலியில எல்லாருமே வெறுத்துட்டாங்கப்பா, உடஞ்சு போய் வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு நிக்கும் போதுதான் தெரிய வருது, அப்சலோமுக்கு ஐடியா கொடுத்ததே அகித்தோப்பேல் தான். எவ்வளவு மோசமான சூழ்நிலை பாத்தீங்களா? முன்னாடி இருந்து கத்திய வச்சு குத்துறவனை கூட நம்பிடலாம், பின்னாடி இருந்து எட்டி உதைக்கிறவங்கள என்ன சொல்றது? வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் பிறந்ததுல இருந்து புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு சுக்குநூறா உடைஞ்சதுக்கு அப்புறமும் தாவீது என்ன பண்றாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்னை விட்டுறாதீங்கப்பா, நீங்களாவது என்ன பண்ணிடுங்க, என் கைய பிடிச்சுக்கோங்க ஏசப்பா, நீங்களாவது என்ன பண்ணுங்க, என்னை விடாம பாதுகாத்துக்கோங்க ஏசப்பான்னு ஆண்டவர்கிட்ட போய் கதறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும், உங்க குடும்பம் உங்களை ஒதுக்கினாலும், உங்களை வெறுத்தாலும், எல்லாரும் உங்களை புறக்கணிச்சாலும், நண்பர்கள் உங்களை வெறுத்தாலும், எல்லாருமே இப்ப சொல்லுங்க, யோபுவா தாவீதா? தாவீது மாதிரி எல்லாருமே உங்களை உடைச்சு ஒண்ணுமே இல்லாம, ஆள் அட்ரஸே இல்லாம ஆக்கினாலும் கைகளை உயர்த்தி என் தேவனே என்று சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. முதலாவது நாம் வாசித்த வசனத்துல இருந்தது போல பிரச்சனைகள் இருக்கும், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். அப்படியே எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. Thank you glory, thank you glory. தாவீதை போல அநேக சூழ்நிலையினால நம்ம உடைக்கப்பட்டிருக்கலாம். மோசேவை பாருங்க, ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மா என்ன பண்றாங்க, நாணல் பெட்டியில வச்சு ஆற்றுல விட்டாங்க. மோசேக்கு அடுத்து என்ன ஆகும் தெரியாது, செத்து போயிடுவாங்கன்னு தெரியாது. மோசையோட தாயாருக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. கொஞ்சம் தண்ணீர் அதிகமா ஃபோர்ஸா வந்துச்சுன்னா நாணல் பெட்டியில இருக்க மோசே செத்து போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மோசே மேல வைத்த கிருபையினாலே பார்வோன் குமாரத்தையே மோசேயை எடுத்து வளர்க்கும்படியாக தலையிழுத்தை தலைகீழாக அவர் மாற்றினார். ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. தானியேலை சிங்கத்தின் கெபியிலே அவர் காப்பாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. உங்களையும் அவர் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். தாவீதை போல, தானியேலை போல, மோசேவை போல, யோபுவை போல அநேக பிரச்சனைகளை குடும்பத்துல, சரீரத்துல, மனதளவுல, எல்லா விதத்திலும் சபையிலும் நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் உங்களோடு உங்கள் கரங்களை பிடித்து நடக்க அவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா? அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே,
மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது உம்மக்கரை அல்லவா? மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது உம்மக்கரை அல்லவா? தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? சொல்லுவோமா? காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும். மீண்டும் சொல்லுவோம், என் தாயை விட என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. ஆமென். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அப்பா சோதர தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மேலே அக்கறையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சூழ்நிலைகள், எங்க குடும்பத்தின் நபர்கள் ஆண்டவரே, அப்பா எங்க சபையின் சூழ்நிலைகள் எது எங்களை கைவிட்டாலும் எங்கள் மேலே அக்கறையாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கரம் எங்களோடு உறுதியா இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ரிகதரபா ஷகதரபா ரிமனா ஷகிதரபா ரிக்கலபா சந்துரி யாந்திரிபி ரிக்கலபா ஷபல ரிவல ரிக்கலபா ஷபிரபரபா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எல்லா தடைகளும் உடைவதாக. எங்க குடும்பத்துல, எங்க வாழ்க்கையில, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க சபையில இருக்க தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அது உடைவதாக ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாசித்த வசனத்தின்படி பல விதமான சோதனைகள் இருந்தாலும் பொறுமையோடு காத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்க கைகளை பிடித்து ஆண்டவரே அப்பா நடக்க உதவி செய்ய இயேசுப்பா. உம்மையே சார்ந்து கொள்ள, எங்கள் சுய புத்தியை அல்ல உம்மையே சார்ந்து கொள்ள, எல்லா பாதைகளிலும் ஆண்டவரே உம்மையே நினைத்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் அப்படியே